மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முன்னாள் போலீஸ் அதிபர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட துப்பாக்கியில் கைரேகை கிடையாது என்கிறது போலீஸ் அறிக்கை. தொடரும் மர்மம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச, GL பீரிஸ் மற்றும் சாகல காரியவசம் ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்தது எதனால? 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு 30 லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது நீதிமன்றம் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். முன்னாள் போலீஸ் அதிபருடைய மரணம் கொலையா, தற்கொலையா, இல்ல துப்பாக்கி தான் தானாக இயங்கியதில் இந்த சூட்டு சம்பவம் நடந்தது என்ற பல்வேறு சந்தேகங்கள் நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில இவருடைய மரணத்துக்கான காரணம் இதுதான் என்பதை கண்டுபிடிப்பதற்கான சாதனங்களாக வழியாக இருக்கிறது துப்பாக்கியினுடைய ரசாயன பகுப்பாய்வும் அதுபோக CCTV கேமராக்களுடைய சாட்சியங்களும் தான். இந்த சூழ்நிலையில இப்போது போலீசார் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த துப்பாக்கியில இறுதியாக யாருடைய கைரேகையும் கிடையாது அப்படின்ற ஒரு அறிக்கையை தான் இப்போது சமர்ப்பிச்சிருக்காங்க. துப்பாக்கி இயங்கி இருக்கிறது, துப்பாக்கியை போலீஸ் அதிபர் கையாண்டு இருக்கிறாரு, அந்த துப்பாக்கி அவருடைய மெய் பாதுகாவலர் கொடுத்திருக்கிறாரு. இப்படியான சூழ்நிலையில கை துப்பாக்கியில எந்த ஒரு கைரேகையும் இறுதியாக பிடித்ததுக்கான சான்றுகள் கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கையை தான் இப்போது போலீஸ் தரப்புல அறிக்கையாக சமர்ப்பிச்சது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கி சூடாக இருக்கிற காரணத்தினால கைரேகைகள் உடனே அழிஞ்சிருது, அதனால யாருடைய கைரேகை இறுதியாக இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை துல்லியமாக கணிக்க முடியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணையில இந்த தோட்டா மற்றும் துப்பாக்கியை வச்சு இதுல ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற ஒரு ஆறுதலான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக CD விக்ரமரத்னாவோட வீட்டுக்கு யார் வந்தாங்க, யார் போனாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது CCTV கேமராக்களுடைய காட்சிகளை வச்சு சோதனைகள் நடத்துவதாகவும் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் விசாரணைகள் நடப்பதாகவும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த ஒரு CCTV காட்சிகள்ல யார் வந்தாங்க, யார் போனாங்கன்ற ஒரு விஷயம் இதுவரைக்குமே வெளியிடப்படாத சூழ்நிலையில இன்னும் விசாரணை நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது போக இது தற்கொலையே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்துல CD விக்ரமரத்னோட குடும்பம் குறியாக இருக்கிறாங்க. அவங்க ஊடகங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, CD விக்ரமரத்ன தற்கொலை செய்கின்ற அளவுக்கு எந்த ஒரு மனமாற்றமும் அவருக்கு ஏற்படல, அப்படியே மன அழுத்தமோ மனச்சோர்வோ அவருக்கு இருந்ததில்லை, அவர் இயல்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தாரு. இதை சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படுகின்ற செய்தியில எந்த உண்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக CD விக்ரமரத்ன தான் மரணமாவதற்கு 2 தினங்களுக்கு முன்னால கத்தலகமக்கி தேவாலயத்துக்கு போயிருந்தாராம். இந்த சந்தர்ப்பத்துல CD விக்ரமரத்ன அங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிகள் போன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பதற்காக கேட்கிறோம், எப்போது வந்தீங்க, எங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது குறித்து அவரு அவங்களோட பேசியிருக்கிறாரு. இந்த தொலைபேசி உரையாடல நடத்திய ஒரு போலீஸ் உயர் அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, CD விக்ரமரத்னையோட பேசினதுல அவர் ஒரு மன உளைச்சலையோ மன அழுத்தத்திலேயோ மன வழியில இருந்த மாதிரி தெரியல, இயல்பாகத்தான் அவர் பேசினாரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுபோக CD விக்ரமரத்ன ஒப்டிக்கல்ல கண்ணாடியை செய்யறதுக்கு ஒரு ஓர்டரை போட்டிருக்கிறாரு. அந்த ஒப்டிக்கலுக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்காரு, நாளைய தினம் கண்ணாடியை பெற்றுக்கொள்வதற்கு வருவேன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே தற்கொலை செய்கின்ற மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதர் தனக்கு கண்ணாடி தேவை, அதை பெற்றுக்கொள்வதற்கான எந்த தேவையும் கிடையாது என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அதுபோக வளமையான உடற்பயிற்சிக்கு சென்ற நேரத்துல தான் இந்த ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அப்படியாக இருந்தா ஒரு மன அழுத்தத்தோட மனச்சோர்வோட தற்கொலை மனநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன் இயல்பான நடவடிக்கைகள்ல அதுவும் உடற்பயிற்சி செய்கின்ற ஒரு இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் விசாரணையில தான் தெரிய வரும், இவர் படுகொலை செஞ்சாங்களா அல்லது இவர் தற்கொலை செய்து கொண்டாரா, இல்ல துப்பாக்கியை அவர் கையாளும் போது தான் இயங்கி அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். அதற்கான மிக முக்கியமான ஒரு சான்று பொருளாகத்தான் துப்பாக்கியும் அந்த தோட்டாவும் இருக்குது. இறுதியாக யார் அந்த துப்பாக்கியை பிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த சூழ்நிலையில தான் இப்போது அந்த துப்பாக்கியில எந்த ஒரு கைரேகையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீசார் சொன்னது பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. அப்படியாக இருந்தால் இது என்ன வகையில தான் இவருடைய மரணம் நடந்து முடிஞ்சது என்ற மர்மம் இன்னும் தொடர்கதையாக இருக்குது. கபில சந்திரசேனனுடைய மரண விசாரணை குறித்த வழக்கு கூட வந்து செல்லுது. அப்போது நீதிபதியும் காரசாரமாக போலீசாரை நோக்கி கேட்டாரு, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பங்க, இன்னும் அவருடைய போனை திறக்கல, ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்ட
மாத்திரைகளுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படல, இப்படியே காலம் கடத்தி இதுல என்ன நடக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிக்கைகள் இன்னும் கிடைக்கல, கிடைச்சோன்னு சமர்ப்பிச்சிருவோம், போனை இன்னும் திறக்கல, திறப்பதற்கான ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லிதான் கடந்த பல தவணைகள்ல அந்த ஒரு விஷயத்தை சொல்லி வந்தாங்க. இப்படி மந்தகதியில இப்படியான வழக்குகள் சென்றால் இந்த மரணங்களுக்கு பின்னால் இருக்கின்ற கொலையா தற்கொலையா என்ன ஏது என்பதை கண்டறிவது எப்படி என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. வழக்குகள் துரித கதியில் நடப்பதற்காக தடையாக இருக்கின்ற விஷயங்கள் என்ன ஏது, அதுல ஆள் பற்றாக்குறையா அல்லது அதற்கான தொழில்நுட்பங்கள் கிடையாதா என்ற விடயங்கள் நிச்சயமா பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு இதற்கான தேவையான ஆவணங்கள், தேவையான வழிவகைகளை அரசு செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வழக்குகள்ல நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் சிறி விக்ரமரத்னனுடைய மரணம் கொலையா தற்கொலையா அல்லது துப்பாக்கி தானியங்கித்தான் இந்த சுட்டு சம்பவம் நடந்ததா என்ற ஒரு விடயம் இன்னும் மர்மமாக இருக்குது. போலீஸ் விசாரணையில தான் தெரிய வரும். காலம் இதுக்கு பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச GLP சாகல காரியவசம் அப்படின்னு சொல்லி அரசியல் பிரபலியம் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PTIகள் தன்னை கைது செய்திடக்கூடாது, அதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனுவை கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செஞ்சாங்க. நாமல் ராஜபக்ச நீங்க அரசியல்வாதியா பார்த்திருப்பீங்க, ஒரு ரக்பி பிளேயரா பார்த்திருப்பீங்க. அதுபோக இப்போது சட்டத்தரணியாக நீங்க பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஒரு கொடுமையும் உருவாகி இருக்கு. ரிட் மனு பரிசோதனைக்காகவும் வாதத்துக்காகவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல கோட்டாபய ராஜபக்ச அவங்களுடைய சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி வளமையான அந்த ஒரு புராணத்தை பாட ஆரம்பிச்சாரு. சானியா அபேசேகரை பழி வாங்குவதற்கு தான் கோட்டாபய ராஜபக்சே கைது செய்ய போறாரு, பழி தீர்ப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. ஈஸ்வர குண்டு தாக்குதல தடுக்காதவங்க பட்டியல சானியா அபேசேகரை இருக்கிறார், அவர் எப்படி இவர் கைது செய்வார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாரு. இதற்கான அனைத்து பதில்களையும் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இந்த முன்னிலையான பிறகு சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சி ஹேரத் அவங்க வழங்கி இருந்தாங்க. ஏதாவது நாமல் ராஜபக்ச சித்தப்பக்காக வேண்டி சட்டத்தரணியாக ஏதாவது வாதிடுவாரா அப்படின்னு சொல்லி பெரும் எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வாதமாக பிரதிவாதமாக முன்வைக்காத சூழ்நிலையில தனக்கு டைம் ஆச்சு சித்தப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சித்தப்பட காதுல சொல்லிட்டு அவர் பயணமாக இருக்கிறாரு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டு எதிர்கட்சிகள் ஒரு கூட்டத்துக்கான ஏற்பாடு இருந்தது. அந்த ஒரு கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு தான் சஜித் பிரேமதாசனுடைய கட்சி அலுவலகத்துக்கு இவர் பயணமாக இருந்தாரு. குறித்த மனு மீதான விசாரணைய அக்டோபர் 3 இப்போது நீதிபதிகள் குழாம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசை பெரு நட்டத்துல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது தனியார் மருத்துவமனை ஒன்று 150 ரூபாய் அதிகமாக சம்பாதிக்க எடுத்த முயற்சி இப்போது 30 லட்சம் அபராதத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சங்கதி தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த ஒரு சம்பவம் எப்படி பதிவாகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல பலாலி வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனையில இரத்த பரிசோதனை செய்வதற்காக 400 ரூபாய் அறவிட வேண்டிய சூழ்நிலையில 550 ரூபாய் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட ஒரு ரத்தம் பரிசோதனை செய்ய வந்தவர்கிட்ட இவங்க புடுங்கி இருக்கிறாங்க. ஆனா குறித்த நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 150 ரூபாய் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்காம நுகர்வோர் அதிகார சபைக்கு செய்தியை காதுல சொல்லிட்டாங்க. உடனடியாக நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த நிறுவனத்துக்கு எதிராக மருத்துவமனைக்கு எதிராக ஒரு வழக்க யாழ் நீதவான் நீதிமன்றத்துல பதிவு செய்தாங்க. குறித்த வழக்கு விசாரணையில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலதிகமாக 150 ரூபாய் அறவிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குறித்த மருத்துவமனையும் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நீதிபதி அதிரடியாக எவ்வகையான தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 லட்சம் அபராதம் விதித்து வழக்க முடிவுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாம குறித்த இந்த முறைகேடு சம்பந்தமாக விதிமீறல் குறித்து இலங்கையோட மிக முக்கியமான பிரபலியமான பத்திரிகைகள்ல இந்த விளம்பரம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களோட சொந்த பணத்துல அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சாங்க. 30 லட்சம் ரூபாய் அபராதம், அதை தாண்டி பத்திரிகைகளும் இது செய்தியாக வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உத்தரவாக பிறப்பிச்சதுதான் இங்க மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தெளிவோடு இருக்கணும். நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் 1 ரூபாய் என்ன 1 கோடியாக இருந்தா என்ன பல கோடியாக இருந்தா என்ன, அது அநீதி அத்துமீறல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்தணும் அப்படின்ற வகையில தான் நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பையும் வழங்கி இருக்கு. 150 ரூபாய் லாபம் ஈட்ட நினைச்சதுனால 30 லட்சம் ரூபாய் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குறித்த மருத்துவமனைக்கு ஏற்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் 1000 பேர் 150 ரூபாய் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டீங்கன்னா 1,50,000 ரூபாவை சம்பாதிச்சிடுறாங்க. எனவே சிறு துள்ளி பெரும் வெள்ளம் என்பது போலதான் இது போன்ற விடயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் புடுங்கித்தான் சம்பாதிக்க ஆரம்பிக்காங்க. நோயாளிகள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில, எவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில, எவ்வளவு மன அழுத்தத்துக்கு மத்தியில நோய் தீராதா அப்படின்னு சொல்லி நகைய வங்கியில வச்சு கடன் பட்டு காலை பிடிச்சு கையை பிடிச்சு கடன் வாங்கி இப்படி மருத்துவமனைகளுக்கு வந்தா அதையும் புடுங்கி எடுக்கின்ற ஒரு பேராசை பிடிச்சவங்களா தான் இவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமானிய மக்கள் கிடையாது,
பெரும் வசதி படைச்சவங்க தான் இது போன்ற காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. இது போன்றவங்க நீதித்துறையில இருக்கிறதுனால குற்றங்கள் குறையும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் மக்களும் விழிப்போடு இருக்கணும். 100 ரூபாய் 150 ரூபாய் சாதாரண பணம் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போக பழகி கொண்டால் நிச்சயமாக இது பாரிய விளைவுகளை கொண்டு வரும். குறித்த சட்டவிரோத செயலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு துணிந்த குறித்த வாடிக்கையாளருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோட, அதுபோக இதுக்காக சட்ட நடவடிக்கை எடுத்த நுகர்வோர் அதிகார சபைக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோட, இந்த தீர்ப்பு கச்சிதமாக வழங்கிய நீதிபதிக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, படுகொலை இல்லாத, மோசடி இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற வளமையான பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.